நம்ம டாஸ்க் பீஸ்ட் இருக்காருங்களா, நம்ம ரயான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா, நல்லாவே கான்ஃபிடென்ட்டா விளையாடிட்டு இருந்தாரு. ஸோ அப்ப என்ன இப்ப கான்ஃபிடன்ஸ் போயிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு என்னமோ ஓவர் கான்ஃபிடன்ஸா மாறிடுச்சோ அப்படின்ற மாரியான ஒரு டவுட் தாங்க வருது. ஸோ இந்த டிடிஎஃப் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி முத்து வெர்சஸ் ரயான் மாரி தான் போயிட்டுருக்கு. பயங்கர டஃப் நெக் டூ நெக்கா தான் போயிட்டுருக்கு. ஸோ முத்து எல்லாமே கரெக்ட்டா பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரும் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கில்லர் காயின் டாஸ்க்ல பண்ண மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் அவர் போடுறதா இருக்கட்டும், அண்ட் ஒரு பர்ட்டிகுலர் டிஸ்கஷன்னு வந்துச்சு அப்படின்னா, அவரோட வாய்ஸ் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இன்டரப்ட் பண்ணிட்டு அவரே பேசிக்கிட்டு இருக்க மாதிரியான விஷயங்கள். அண்ட் ஏதோ ஒரு கேம் வந்ததுன்னா, அந்த கேம்க்கு இவங்க ஒரு ரூல்ஸ்ன்னு ஒண்ணு போடுறாங்க தெரியுமா? அது மோஸ்ட்லி முத்துக்குமரனோட ரூல்ஸா தான் இருக்குது. இப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலான்ட்டு. அண்ட் இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம்லாம் வந்து 2 பேர் 3 பேர் அவங்களுக்குள்ளார ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா கூட, அங்க முத்து உள்ளார புகுந்து, அத அவரோட கான்வர்சேஷனா மாத்திக்கிட்டு, அவரு அந்த இடத்துல ஆர்க்யூ பண்ணி அவரோட பாயிண்ட்ட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து முத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியுது. இன்னும் எக்ஸாக்ட்டா சொல்ல போனோம்னா, இந்த பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ன்னு இருந்தப்போ, ஸ்டார்ட்டிங்ல ஒரு முத்துக்குமரன் இருந்தார் தெரியுமா? அந்த முத்துக்குமரன் தான் இப்ப வெளிய வந்த மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னொரு சைடு ரயான் பார்த்தீங்க அப்டின்னா, அவர் இண்டிவிஜுவலா விளையாடுறேன்னு சொல்றாரு. பட் எல்லா கேம்க்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா, அவருமே ஒரு மாதிரியான ஒரு அலையன்ஸ வந்து பேசிட்டு தான் போயிட்டு இருக்காரு. பட் எந்த இடத்துல இந்த முத்து அண்ட் ரயானுக்குள்ளார ஒரு சின்ன டிஃபரன்ஸ நான் பார்க்குறேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ரயான் நெறைய விஷயத்த வந்து பெர்சனலாவும் எடுத்துக்கிறாரு. அடுத்தவங்களையும் கொஞ்சம் பெர்சனலா வந்து நெறைய வார்த்தைகள சொல்லி அவங்கள வந்து ஹர்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ட்ரிகர் பண்றது, ப்ரோவோக் பண்றதுன்னு மாரியான விஷயங்கள வந்து ரயான் பண்றாரு. முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா, பியூரா கேமா மட்டும் தான் போறாரே தவிர, இந்த பெர்சனலா கொண்டு போறது இல்ல. அஃப்கோர்ஸ் 2, 3 இடத்துல போயிருச்சு. எங்கன்னா மஞ்சரி கிட்டயும், ஜாக்லின்ட்டயும் நேத்து சில விஷயங்கள் அப்படி போயிருக்கும். நேத்து அந்த ட்ரம் டாஸ்க்லயே வந்து 3 பேரா வந்து ஸ்ப்ளிட் ஆயிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளார பேசிக்கிறாங்க. எல்லாருமே அக்ரி பண்ணிக்கிறாங்க. இப்ப என்ன ஆயிருது, பாயிண்ட்ஸ் டேபிள்ல ரயான் வந்து டாப்ல இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இண்டிவிஜுவலா ப்ளே பண்ணியிருந்தா கூட, எடுத்தோனே சௌந்தர்யா, ரயான தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்க தான் டேபிள்ல வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து டாப்ல இருக்காங்க. ஸோ இப்ப 3 பேரா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த 3 பேர் தனித்தனியா டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்களோட சாய்ஸ் வந்து ரயானா இருக்குது. ஸோ இப்ப ரயான் எப்படி ஃபீல் பண்றாருன்னா, என்னடா 6 பேர் சேர்ந்து என்ன டார்கெட் பண்றீங்கன்ற மாரியான ஒரு ஃபீல் வருது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஜாக்லின சில வார்த்தைகள்லாம் விட்டுருவாரு. பர்சனலா வந்து, "ஓ! நீங்க அங்க இருந்தா இப்படி பேசுவீங்க, இங்க இருந்தா இப்படி பேசுவீங்க, மாத்தி மாத்தி பேசுவீங்க. நீங்க இப்படி தானே?" அப்படின்ற மாரி சில விஷயங்கள பேசிருவாரு. அது ஜாக்லின் பயங்கரமா ஹர்ட் ஆயிருது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் அண்ட் ரயன் அவங்களுக்குள்ள சண்டை வருது. எப்படி ஃபீல் ஆக ஆரம்பிச்சுருச்சுன்னா, "ஏன் நான் பாயிண்ட் எடுக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?" அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. பட் அந்த இடத்துல மத்தவங்களும் பாயிண்ட் எடுக்கணும் தானே. 0ல இருக்கிறாங்க. இவரு டாப்ல இருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் 0ல இருக்கவங்க மேல வரணும்னு நினைக்கிறப்போ, இவர டார்கெட் பண்ண தான் செய்வாங்க. அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்போ அதெல்லாம் நடுவுல வரக்கூடாது. ஸோ இவரு அந்த இடத்துல ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்றாரோ, ஏன் வந்து அவருக்கு இந்த அளவுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்றது தெரியல. இவர் நெறைய விஷயங்கள் பண்றாரு. அதெல்லாம் எல்லாரும் கேம்ன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறப்போ, மத்தவங்க பண்றதும் கேம் தான் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜாக்லின் ஆப்போசிட் டீமுக்கு போயிட்டாங்க. அப்போ கண்டிப்பா அந்த டீம் சப்போர்ட்டிவா தான் அவங்க விளையாண்டாகணும். அண்ட் அவங்களும் 0ல இருக்கிறாங்கன்றப்போ, அவங்க திரும்ப பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. அந்த இடத்துல போங்கப்பா ரயான் வராரு. ஐயோ! ரயான நம்ம டார்கெட் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சா அதுதான் தப்பு அந்த இடத்துல. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஜாக்லினுமே பார்த்தீங்கன்னா, அங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நேத்து அவர் முத்துக்குமரன்ட்ட போயிட்டு, "நீ போட்ட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கேவலமா இருந்துச்சு" அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாரு. பட் அந்த இடத்துல என்னன்னா, கொஞ்சம் குரூப்பா எல்லாரும் சேர்ந்து பேசுறாங்க அப்படின்றப்போ, அவர் கொஞ்சம் தொக்கா மாட்டிக்கிட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முத்துக்குமரன் வந்து அந்த ட்ரம் டாஸ்க் ஸ்டார்ட் ஆவறதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த 0ல இருக்கவங்க கிட்டலாம் போய் என்ன சொல்லியிருப்பாருன்னா, "நான் உங்ககிட்ட வரமாட்டேன். நீ எங்ககிட்ட வராதீங்க. நான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஜாஸ்தியா இருக்கவங்கள தான் நான் டார்கெட் பண்ண போறேன். ஸோ கடைசியா நம்ம 5 பேர் அப்படின்னு வரப்போ, நம்மளுக்குள்ளார ஒன் ஆன் ஒன் வச்சுக்கலாம். நம்மளுக்குள்ள ஒரு இண்டிவிஜுவல் கேம் வச்சுக்கலாம்." அப்படின்ற மாரி ஒரு அக்ரீமெண்ட்ட அவர் போட்டிருக்காரு. இது ஓரளவுக்கு ஃபேரா தான் இருக்குது. ரயான் வந்து என்ன பண்றாருன்னா, நேரா போயிட்டு முத்துக்குமரன்ட்ட, "இந்த மாரி நீங்க சொன்னது வந்து ரொம்ப தப்பா இருக்கு. கேவலமா இருக்கும் ஸ்ட்ராட்டஜி" அப்படின்னு சொல்றப்போ, நம்ம முத்து கேட்கிறாரு, "ஏன்பா நீ கூட தான் போயி விஷால்ட்ட இந்த மாரிலாம் வந்து பேசியிருக்கிற. அதாவது நான் உங்ககிட்ட வரமாட்டேன். என் டார்கெட் வந்து முத்துக்குமரன் தான். நீங்களும் என்ட்ட வராதீங்கன்னு சொன்னீங்க தானே" அப்படின்னு சொல்றப்போ தான் தெரிய வருது. அங்க உட்கார்ந்திருக்கவங்க எல்லார்ட்டயுமே இவரு இந்த டீல போட்டிருக்காரு. அதாவது எக்ஸப்ட் முத்துக்குமரன், மீதி இருக்க 8 பேர் டீமுமே வந்து ரயான் என்ன டீல் போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, "நான் உங்ககிட்ட வரமாட்டேன். நீ என்கிட்ட வராதீங்க. நான் முத்துக்குமரன மட்டும் தான் டார்கெட் பண்ணுவேன்" அப்படின்ட்டு. ஸோ அது எப்படி வந்து முத்துக்குமரன் 0ல இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு, "நான் உன்கிட்ட வரமாட்டேன்னு" சொன்னதுக்கு, அது கேவலமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு, இவரு 8 பேர்கிட்ட ஒரு டீலிங்க போட்டு எல்லார்ட்டருந்தும் எஸ்கேப் ஆயிருக்கிறாரு. ஸோ அப்ப இது ஏன் ஸ்ட்ராட்டஜியா இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட்டு. இன்ஃபாக்ட் நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ரொம்ப நேரத்துக்கு வந்து ரயான் வந்து முத்துக்குமரன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. "நீ பண்ணது தப்பு. உன் ஸ்ட்ராட்டஜி கேவலம்" அப்படின்ற மாரி. எந்த அளவுக்குன்னா, முத்து வந்து "ஏன்பா ஸ்ட்ராட்டஜின்றதே ஒரு தப்பான வார்த்தையா? ஏன் இந்த அளவுக்கு நீங்க வந்து டென்ஷன் ஆவுறீங்க? ஒரு கேம்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போடுறது தப்பே கிடையாதே. ஸோ இது என் ஸ்ட்ராட்டஜி. நான் ஒத்துக்கிறேன் நான் ஸ்ட்ராட்டஜி போட்டேன்னு. நீயும் ஒத்துக்கோ. நீ பண்ணதும் ஸ்ட்ராட்டஜி தானேன்றப்போ, ரயான் கடைசி வரைக்கும் "நீ பண்ணது தான் ஸ்ட்ராட்டஜி. நான் பண்ணது ஸ்ட்ராட்டஜியே கிடையாதுன்ற" மாரி பேசியிருப்பாரு. ஸோ எனக்கு என்னன்னா, ரயான் வந்து சூப்பரா தான் விளையாடிட்டு இருந்தாரு.
என்னோட வீடியோஸே நீங்க பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப் ஸ்டார்ட் ஆனப்போலாம் ரயான வந்து வாவ்! செம்ம டாஸ்க் பீஸ்ட்ன்ற மாரி இருந்தது. பட் கடைசில வர வர ரொம்ப கேம் பிரஷரா என்னன்னு தெரியல. அவரு நெறைய விஷயங்கள அப்படியே ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகி கேம், பர்சனல்னு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சு விளையாடுற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பார்ப்போமே! இந்த டிடிஎஃப் வந்து எனக்கு தெரிஞ்சு முத்து, ரயான் இவங்களுக்குள்ள தான் டஃப் காம்படிஷனா இருக்கும். பட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த டிடிஎஃப் டாஸ்க்ல சில விஷயங்கள்லாம் சில டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லக் பேஸ்டா இருக்கு. பிளைண்ட்லி லக் பேஸ்டு தான் அது. ஸோ அந்த மாரிலாம் வரப்போ, இப்போ நேத்து நீங்க அந்த பவுலிங் டாஸ்க்லயே பார்த்தீங்கன்னா, ஜாக்லின்லாம் படாக்குன்னு 0க்கு போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்க கையிலேயே இல்ல அப்படின்ற மாரியான டாஸ்க்லாமும் வருது. ஸோ சொல்ல முடியாத மாரி ட்விஸ்ட்டுகளும் வந்து நடக்கலாம் அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ இப்போ ப்ரோமோ 1ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரயான் வந்து பவித்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதாவது வந்து இப்ப பாரு அருண வச்சு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து முத்துக்குமரன், ஜாக்லின், மஞ்சரி வந்து அருண்ட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ அத வந்து ரயான் என்ன சொல்றாரு பவித்ரா கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரு நேத்து பவித்ரா உட்கார வச்சு பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அருண உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாரி அவரு ஒரு மாரி நெகட்டிவா பேசுறாரு. இந்த சைடு மஞ்சரி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ரயான பார்த்தாலே பயமா இருக்கு. இது பழைய ரயான் மாரியே இல்ல. இது யாரோ புதுசா இருக்க மாரி இருக்கு அப்படின்ற மாரி அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து பவித்ரா 2 சைடும் பேசிட்டு எது நியாயமோ அந்த பாயிண்ட்ட தான் பேசியிருப்பாங்க. ஸோ பவித்ராவ கூப்பிட்டு யாரும் பிரெயின் வாஷ் பண்ணல. நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அந்த மாரி தான் போச்சு. அண்ட் அருணும் பார்த்தீங்கன்னா, அவரா தான் வாலண்டியரா போயிட்டு முத்துக்கிட்ட சொல்லியிருப்பாரு. நேத்தெல்லாம் வந்து ரயான் வந்து என்ன பயங்கரமா ப்ரொவோக் பண்ணிட்டான். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு அவன தான் அந்த கேம விட்டு காலி பண்ணி அனுப்பணுன்ற மாரி ஒரு வெறியில இருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேத்து அருண், விஷால் அவங்கலாம் பயங்கரமா அடிபட்டு நெறைய விஷயங்கள் நடந்து நடுவுல இன்டரப்ஷன் ஆயிருக்கும். ஏன்னா, அவர் வந்து "வா, வா, வா என்ன 6 பேர் சேர்ந்து என்ன அட்டாக் பண்றீங்களான்ற" மாரிலாம் நெறைய விஷயங்கள சொல்லி அவர் என்ன ப்ரொவோக் பண்ணாரு அப்படின்னு சொல்லி, அருண் வாலண்டியரா அவருக்குன்ட்டு அஃப்கோர்ஸ் என்னங்க அருண்லாம் வந்து ஸ்டார்ட்டிங் வந்து செம்ம ஸ்ட்ராங் பிளேயர். யாராவது அருண மேனிபுலேட் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அருண் அவருக்கு தோன்ற பாயிண்ட்ட அவரு சொல்றாரு. அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு குரூப்போட வந்து மேட்ச் ஆகுது அப்படின்றப்போ அவங்கலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் யாருக்கு அவங்களோட தாட்ஸ் வந்து ஒத்து போதோ அவங்கலாம் உட்காந்து பேசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இத வந்து அந்த அளவுக்கு பெர்சனலா ரயான் எடுத்துக்க கூடாது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா, அது அவரோட கேம தான் இம்பாக்ட் பண்ண போகுது. ரயான் வந்து இந்த மாரி எல்லா விஷயத்தையுமே பெர்சனலா எடுத்துக்கிட்டு அண்ட் அவரு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டாருன்னா, இல்லவே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அத ஓன் பண்ணிக்காம அவர் நிக்கிறது, இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்ட்ல தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ரயான் வந்து இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணி பழைய கான்ஃபிடன்ஸ் மோட்ல அடிச்சு தூக்குனாருன்னா சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த டிடிஎஃப் டாஸ்க்லாம் வந்து இந்த மாரி லக் பேஸ்டா வந்து நெறைய டாஸ்க் வைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? டூ மச்சா இருக்கா? எல்லாமே வந்து ப்ராப்பரா ஒண்ணு மென்டல் ஸ்ட்ரென்த் இல்ல பிசிக்கல் ஸ்ட்ரென்த்த யூஸ் பண்ணி ஆடுற மாரியான ஒரு கேம்ஸ் இருந்தா தான் அந்தந்த இண்டிவிஜுவல் அவங்களோட எஃபோர்ட்ட போடுற மாரியான ஒரு ஃபீல் இருக்கும்ன்றது என்னோட இது. ஏன்னா வந்து இந்த மாரி லக் பேஸ்டுன்னு வைக்கிறப்போ அது அவங்க கையிலேயே இல்ல. இது என்னடா கேம்பிளிங்கா நடக்குது. காச போட்டு வந்துச்சுன்னா எடுத்துட்டு போறதுக்குன்ற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.